வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். நல்லா இருக்காக மட்டும்தான் சாதகமே பார்க்குறோமே. சரிங்களா? எந்த மாதிரியான கஷ்டம் இருந்தாலும் கால் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகம் தேதி டைமு கரெக்டாக போடுங்க. அதாவது வாய்ப்பு எப்போ இருக்க தான் இறைவன் கொடுப்பாங்க. அந்த கொடுக்குற வாய்ப்பை நம்ம தான் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ கடவுள் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு வந்து நமக்கு மிக அற்புதமான டைமாக இருந்து அதை நம்ம நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணணும். என்னென்னா இறைவன் சொல்லுவார், நம்ம வந்து உனக்கு நான் நிறைய வாய்ப்பு கொடுத்தேன்ப்பா, நீ தான் அதை வந்து புரிஞ்சிக்கிடல அப்படின்னு. அந்த மாதிரி ஸோ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம வந்து ஜாதக ரீதியாக நிறைய விஷயங்களை பார்த்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ வாழ்க்கையில் வந்து எப்படி ஒரு மெக்கானிக்கு ஒரு ஒரு வாகனத்தை வந்து இயக்கி அந்த மெக்கானிக்ஸ் மூலிமா அந்த வாகனத்தை கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறாரோ, அதே மாதிரி தான் வாழ்க்கையில் ஜாதகங்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயங்க. உங்கள் வாழ்க்கையில் நாங்கள் தாங்க ஜாதகம் பார்க்குறோம் தாங்க மெக்கானிக்கு. நீங்கள் நல்ல மெக்கானிக்கிட்ட உங்கள் ஜாதகத்தை காட்டினீங்கன்னா உங்கள்கிட்ட ஜாதகத்தை அது நுணுக்கமாக பார்த்து அதுக்கு என்னென்ன பிரச்சனை எப்படி சரி பண்ணணுமோ அப்படி பண்ணுவார் மெக்கானிக்கு. அதே மாதிரி தான் நம்ம ஜாதக ரீதியாகவும் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகளோ அதை கரெக்டாக பார்த்து அதுக்கு அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கிளியர் பண்ணுறது நம்மளுடைய வேலை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை நான் சிறப்பாக செய்கிறோன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, நம்மகிட்ட பார்த்தவங்களுக்கு தெரியும், அவங்க நிறைய பேர் நம்மளை பற்றி நினைப்பாங்களே. சரிங்களா? ஸோ எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் எங்கிட்ட பார்க்கணுன்னா இல்லை, நான் இப்போ லைவில் வரேன்ல, இந்த டைமில் பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை முறையை நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் மாற்ற முடியும். எல்லாருமே தெரிஞ்சுக்கிடணும். ஜாதக பலன் வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அவங்க என்ன மதங்கள்லாம் இங்கே முக்கியம் கிடையாதுங்க. மதம் நீங்கள் எதை வேணால் இருந்து போங்க. உங்கள் பிறந்த டைமு தேதி இதை போட்டு உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய கஷ்டத்தை மெக்கானிக்கால் ஒரு வண்டி எப்படி கிளியர் பண்ண முடியுதோ, எப்படி சர்வீஸ் பண்ணி வச்சுக்கிறீங்களோ, அதே மாதிரி எல்லா மதத்துக்காரங்களும் சரி, நீங்கள் ஒரு மனிதராக இந்த பூமியில் பிறந்துட்டீங்க. இந்த பிறக்கும்போது இங்கே சூரியன் சந்திரன் எல்லாருக்கும் பொதுவானது எப்படியோ, அதே மாதிரி தான் நீங்கள் மனிதராக பிறக்கும்போது அதுவும் உங்களுக்கு பொதுவானது. ஸோ நீங்கள் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய ஜாதகம் எந்த குழந்தை பிறந்தாலும், அது இஸ்லாமிய மதமாக இருக்கட்டும், கிறிஸ்டின் மதமாக இருக்கட்டும், ஸோ நீங்கள் உங்களுடைய தேதி டைமை போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அந்த குழந்தைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல கஷ்டம் வரும்போது இந்த ஜாதகத்தை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துல்லியமாக தெரியும். ஜாதகம் பொய் சொல்லாதுங்க. ஜாதகம் பார்க்குறவங்க மட்டும்தான் பொய் சொல்லுவாங்களே. புரியுதுங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாதகம் எப்போவுமே பொய் சொல்லாது. பிரபஞ்சம் அவங்களுக்கு அந்த அந்த டைமில் அவங்க கண்ணை காட்டாது. இப்போ எனக்கு வந்து யோகா டைமாக இருந்தால் தான் நான் உங்களுக்கு கரெக்டாக ஜாதகம் சொல்ல முடியும். நான் வந்து எனக்கு இப்போ யோகா டைமாக இருக்குது, நான் உங்களுக்கு இப்போ ஜாதகம் பார்த்து சொல்லிட்டேங்க. எனக்கு ஒரு இந்த பேர் புகழ் நான் அடைஞ்சிட்டேன். ஒரு 4 வருஷம் கழிச்சு எனக்கு அந்த யோக தசை எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு வைங்களேன். 4 வருஷம் கழிச்சு நீங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தீங்கன்னா இந்த பழைய பேரை வச்சு தான் வருவீங்களே. எப்போவுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஜாதகம் வந்து உண்மைத்தன்மை உள்ளது, 100% உண்மைத்தன்மை உள்ளது. நீங்கள் தனுசு ராசி, விருச்சிக லக்கணம், பவக்கரணம் லக்கணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து விருச்சிக லக்கணம், லக்னாதிபதி நல்ல ஒரு வீட்டில் தான் இருக்கார். 10ஆம் இடத்துல திக்பலமாய் பவர்ஃபுல்லான நபர். முதல் ஜாதகமே நல்ல பவராக உள்ள நபரான ஜாதகம். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் கூட வளர்பெரிய சந்திரன் தான், பௌர்ணமி பக்கத்தில் உள்ள சந்திரன். செவ்வாய் தசை போகுது, லக்னாதிபதி தசை தாங்க, யோக தசை தான் போயிட்டுருக்கு. தனுசு ராசி யோக காலங்கள் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்குங்க. இதுக்கு முன்னாடி நடந்து கூட யோக காலங்கள் தான். இப்போ இதுக்கு முன்னாடி இந்த 10 வருஷம், கடந்த 10 வருஷம், இப்போ வந்து 2018 ஸ்டார்ட் ஆகிட்டார். அதுக்கு முன்னாடி தனுசு ராசியில் 2018 தனுசு ராசி 7 சனி இருக்கும்போது சந்திரன் தான் தசை எடுத்திருப்பார். உங்களுக்கு 19 டிகிரி 24 டிகிரி. ஸோ ஓகே, அந்த சந்திர தசை காலத்தில் கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கும். அப்போ கூட குரு பார்த்துருக்காரு. குரு பார்த்தனால அது கொஞ்சம் நல்லா தான் கொண்டு போயிருக்கும். 19 குரு வந்து 1 டிகிரிலேருந்து பார்க்குறாரு. ஸோ பார்வை தூரமாக வந்திருக்கு. சுக்கிரன் 6 டிகிரி, செவ்வாய் வந்து 29 டிகிரி, 4 டிகிரி சூரியன். ஐயா, சூரியன் நல்லா வலுவாக இருக்குது உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில். சரிங்களா? அதிகப்படியான வலுவு சூரியன் தான். சூரிய சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சூரியன் தான் அதிகப்படியான வலுவு, ஸ்தான பலத்தோடு இருக்கார். சூரியன்னா எலக்ட்ரானிக்கல் இல்லை எலக்ட்ரிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஏஜென்சி எடுத்து வந்து ஆட்களை வச்சு வேலை வாங்குறது. நீங்கள் ஆட்களை வச்சு தான் வேலை வாங்குவீங்க. நீங்கள் பெருசாக போய் எங்கேயுமே வேலை செய்ய மாட்டீங்க. ஏன்னா 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலம் மாதிரி நல்லா பவர்ஃபுல்லான பலமாக இருக்குது. நீங்கள் ஒரு 10 பேரை வச்சு இல்லை 100 பேரை வச்சு வேலை வாங்கக்கூடிய அமைப்பில் உங்கள் ஜாதகம் இருக்குது, பவர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் எலக்ட்ரானிக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணும், ஈஸியாக மூவ் ஆகும். நீங்கள் ஒரு 10 செகண்ட் முன்னாடி அடி எடுத்துனீங்க, அது 100% முன்னேறும். அதே நேரத்தில் வரக்கூடிய ராகு தசையும் அதே கண்டினியூட்டி ஆகும், அதே குரு தசையும் உங்களுக்கு கண்டினியூட்டி ஆகும். நடக்கிற தசை அனைத்துமே யோக தசை. ஏன்னா இப்போ செவ்வாய் தசை முடிஞ்சு 2018 செவ்வாய் தசை ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா கூட அது வந்து 7 வருஷம் தான், 2025 முடியுது. ஆமாம், இப்போ கிட்ட வரமே, முடிவு கிட்ட வந்திருக்குமே. இங்கே 2025 7ஆம் மாதம் முடியுது. சரிங்களா? அடுத்து வந்து ராகு தசை. இந்த ராகு தசை 2ஆம் இடத்து ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8 குடிய, அதாவது உங்கள் ராசிக்கு 9 குடிய பாக்கியாதிபதி கூட சேர்ந்துருக்காரு.
அதாவது ஒரு ராகுங்கிற கிரகம் வந்து உங்களுக்கு பாக்கியாதிபதியோட சேர்ந்து இருக்கும்போது குருவுடைய வீட்டில் இருந்து இந்த குரு பார்வை வேறு கிடைக்குது. இதெல்லாம் அதிகப்படியான நன்மைகளை கொடுக்கும். சரிங்களா? நல்ல வளர்ச்சி நோக்கி போகும். உங்கள் ஜாதக ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடக்கிற தசையும் நல்லா இருக்குது, முடிய போகுது. இப்போ நீங்கள் நல்லா தான் இருப்பீங்களே, நல்லா தான் இருக்கணும். இதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு. இதுக்கடுத்து வரக்கூடிய ராகு தசையும் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. யோகமான அமைப்பு ராகு. அவர் தனுஷ் வீட்டில் தான் இருக்கார். உங்களுக்கு 2ஆம் இடத்துல தான். 2ஆம் இடத்துல ராகு குரு பார்க்குறாரு 10ஆம் இடத்துலேருந்து. 10ஆம் இடத்துல சூரியன் செவ்வாயும் திக்பலமாகி பவர்ஃபுல்லான பலத்தில் இருக்கார். நீங்கள் வந்து சொந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவலில் வளர்ச்சி இருக்குது. அதே நேரத்தில் இப்போ கல்வியும் பார்த்திங்கன்னா நல்ல கல்வி இருக்கும். கல்வி ரீதியாக ஏதாவது அரசாங்கத்தில் கான்ட்ராக்ட் எடுத்து எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு எல்லாம் பண்ணலாம். பெரிய பெரிய பில்டிங் கான்ட்ராக்ட்லாம் இருக்குல்ல, அதாவது இதெல்லாம் கட்டி கொடுக்குறாங்க, வீடெல்லாம் கட்டி கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான இதெல்லாம் எடுத்து பண்ணுங்கள். மிகப்பெரிய சக்ஸஸ் ஆவீங்க சார். கொஞ்சம் துளியில் கூட இறக்கமான காலங்களில் வளர்ச்சியான காலங்கள். சரிங்களா? வளர்ச்சியான காலங்கள் தான் உங்களுக்கு போயிட்டுருக்கு. கீழே இறங்கக்கூடிய காலங்கள் இல்லை. ஐயா தனுஷ் லக்கணம் துலா ராசி கரெக்டானு பாருங்கள். தனுஷ் லக்கணம் துலா ராசி. கரசை கர்ணம் விநாயகர் வழிபாடு பண்ணிக்கோங்க ரெகுலராக. குரு தசை யோக தசை தான் போயிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் யோகத்தில் தான் போயிட்டுருக்கு. சரிங்களா? 9 மாதம் வரைக்கும், அடுத்த வருஷம் 9 மாதம் வரைக்கும் யோகம் தான். குரு தசை ராகு புத்தி கடைசி புத்தி போயிட்டுருக்கு. இந்த குரு தசை எங்கே இருக்கார்? குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சி உச்சமாக இருக்கார். ஸோ நல்ல யோகா அமைப்பு தான். ராம்கி சார் நல்ல இப்போ வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்கு சார் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அடுத்து வரக்கூடிய சனி தசை வந்து உங்களுக்கு குரு பார்வையில் இருக்கார். சனி தசையும் நல்லது பண்ணுங்க உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில். சரிங்களா? எவ்வளோ இதில் பார்க்குதுன்னு பார்த்துடலாம். இந்த குரு தசை எப்படி பண்ணிச்சோ அதை விட ஒரு படி மேலே உங்களுக்கு சனி தசை நல்லது பண்ணும். ஏன் நல்லது? குரு தசை விட எப்படி நல்லது பண்ணும்? குரு தான் லக்னாதிபதி, அவர் தான் நல்லது பண்ணுவார். இவர் மட்டும் எக்ஸ்ட்ரா எப்படி பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். குரு வந்து உங்களுக்கு லக்கணத்துக்கும் 4 கூடியவர், லக்னாதிபதி 4 கூடியவர். ஸோ அவர் ஓகே உங்களுக்கு நல்லது தான் பண்ண, அதிர்ஷ்டம் எல்லாமே கொடுக்க கடமைப்பட்டவர். ஆனால் சனியும் வந்து குருவோடைய பார்வையில் இருந்ததுனால சுக்கிரனுடைய ஒரு சேர சுக்கிரன் பார்வையும் வேறு வாங்குறாரு சனி பகவான். அப்போ இந்த சுக்கிரனுடைய பார்வை குரு பார்வையும் இந்த 2 பார்வையும் உங்களுக்கு பலன் சேர்க்கும் சனி பகவானுக்கு. அதே நேரத்தில் செவ்வாய் பார்வையும் சேர்த்து வாங்குறாரு. ஸோ அப்போ என்னென்னா 5 கூடியவர் 12 கூடியவர், ஸோ 4 கூடியவர் 1 கூடியவர் இவங்க பார்வையெல்லாம் வாங்கி இவர் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுப்பாரு பொருளாதார ரீதியாக. ஏன்னா சனி வக்கரமாக தான் ஆயிருக்காரு. இந்த வக்கரகதி ஆனதுனால உங்களுக்கு அவர் தன்னிச்சையே எதுவும் செயல்பட மாட்டார். எந்த கிரகம் பார்க்குதோ அந்த கிரகத்துடைய தன்மையை எடுத்து தான் செய்வார். ஏன்னா அதிகப்படியான வலுவாக இருக்கார். இந்த சனி திசையில் வந்து உங்களுக்கு கல்கோரி மண் இது விவசாயம் சம்மந்தப்பட்டது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா சனி தான் வலுவாக இருக்குது உங்கள் ஜாதகத்தில். ஸோ அந்த கிரகத்துடைய தன்மையெல்லாம் வேலைகள்லாம் உங்களுக்கு வரும். ஃபினாயில் தயாரிக்குது, ஆயில் தயாரிக்குது, சோப் ஆயில், இந்த மாதிரியான ஒரு சில வேலைகள்லாம் இருக்குது. ஆக்சுவலாக வந்து சனிக்கு தான் அதிகப்படியான இப்போ பெட்ரோல் பங்கு வைக்கிறது. ஸோ இந்த மாதிரியான அமைப்புலாம் இருக்குது. நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பவராக உள்ள நபர் தான். லக்கந்து ராகு இருக்காது, பிரமாண்டமான திங்கிங் தான் இருக்கும். ரொம்ப பிரமாண்டம் வளர்ச்சியை நோக்கி தான் பேசிட்டு இருப்பீங்க எங்கே பார்த்தாலும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ சார் நீங்கள் நல்லா இருப்பீங்க சார். உங்களுக்கு எந்த வகையிலையும் பாதிப்புலாம் இல்லை. இதுக்கு இந்த சனி தசை முடிஞ்சதுக்கப்புறம் குரு தசையும் உங்களுக்கு நல்லது பண்ணும். சரிங்களா? நல்ல யோகமான அமைப்பு தான், கவலைப்படாதீங்க. அதாவது நல்லா இருக்குது. ஃபாரின் நீங்கள் போகலாம். ஆனால் ஃபாரின் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஃபாரின் போனால் கூட 2026 வந்துடுவீங்க சார். நீங்கள் போக வேண்டாம் சார். இப்போ போனீங்கன்னா செலவு பண்ணி போயிட்டு 2026 வந்துடுவீங்க. இங்கே லோக்கலில் ஏதாவது ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லா வளர்ச்சியாக இருக்கும். சிங்கம் சார் கடக ராசி சிம்ம லக்கணம் 2 பேருமே நல்ல ஒரு பத்திரை கரணம், முருகர் வழிபாடு, நடக்க தசை சுக்கர தசை 2033 வரைக்கும். 2020 சுக்கர தசை குரு புத்தி போயிட்டுருக்கு. இப்போ சுக்கரன் 5ஆம் இடத்துல வந்து தசை நடத்துகிறார். சுக்கரன் குரு பரிவர்த்தனை. ஐயா நல்லா இருப்பீங்களே, ரொம்ப நல்லா இருப்பீங்க. நல்லா அதிர்ஷ்டம் எல்லாமே கிடைச்சிருக்குமே இந்த காலகட்டத்தில். இப்போ நடக்க தசை யோக தசை தான். ஏன்னா வந்து சுக்கரன் குருவும் பரிவர்த்தனை, 3 கூடியவர் கூட சுக்கரன் பரிவர்த்தனை இருக்குது. அதாவது 5 கூடியவர் பரிவர்த்தனை, 3 5ஆம் இடமும் வலுவான அமைப்பு. புதுசான இந்த சுக்கர தசை எப்போ வந்துச்சோ அப்போல்லாம் புதுசான தொழில் இதெல்லாமே தொடங்கியிருப்பீங்க. இல்லைன்னா புதுசாக முயற்சி எடுத்து அது மூலிமா வெற்றிகள்லாம் பட்டிருப்பீங்க. இப்போ வந்து உங்களுக்கு சந்திரனுடைய அமைப்பு கடகராசினால சந்திரன் 7 சந்திரன் இது அஷ்டம சனியோடைய தாக்கம் போயிட்டு இருந்துச்சு. அதுவும் முடிஞ்சிச்சு, 19ஆம் தேதி முடிஞ்சிச்சு. 2வது இந்த அஷ்டம சனியோடைய தாக்கம் வந்து உங்களுக்கு பெருசாலாம் பாதிச்சிருக்காது. மற்ற ராசிக்காரங்களை பாதித்த மாதிரிலாம் நீங்கள் பாதிப்புலாம் இல்லை. அந்த லெவலுக்கும் பாதிப்பு அடைஞ்சிருக்க மாட்டேங்க. 93னா உங்களுக்கு வந்து வயசான 32 வயசு தான் ஆகுது. சரிங்களா? 32 வயசில் நீங்கள் என்னன்னா உங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கும். மேரேஜ் லைஃப் எல்லாமே நல்லா தான் போயிருக்கும். மேரேஜ் லைஃப் தான் பிரச்சனைங்க. ஐயா மேரேஜ் ஆகலையா?
போடுங்க, டக்குன்னு போடுங்க. ஏன்னா சனி 7ஆம் இடத்துல இருக்கார், அதனால இருக்கலாம். ஆனால் சுக்கிர தசை நடக்குது, அவர் வந்து மேரேஜ் பண்ணி வச்சுருவாரு. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் சுக்கிரனுடைய வீடு வலுவாக இருக்குது. லிங்கேஸ்வர் கொஞ்சம் கேள்வி என்ன கேள்வின்னு சொல்லுங்கள். ஆனால் உங்களுக்கு நல்லா இருக்குது சார், தசா புத்திகள் நல்லா இருக்குது. இப்போ இந்த சுக்கிர தசை முடிஞ்சோடனே நடக்கிற தசை 2033 சுக்கிர தசை முடியும். இந்த சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் தான் இருக்காங்களே. நல்ல பௌர்ணமி முடிஞ்சு தான் பிறந்திருக்கீங்க. சூப்பரான ஜாதகம், பெரும் பொருளாதாரம் உள்ளவங்க. நீங்கள் பொருளாதாரத்தை உண்டாக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. பெரும் பணக்காரன், சரிங்களா? கோடிகளை பார்ப்பீங்க, சரிங்களா? ஒன்றும் வரக்கூடிய காலகட்டத்தில் சூரிய தசைலாம் ஒன்றும் அபார வளர்ச்சி கொடுக்கும், சரிங்களா? சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை எல்லாமே யோக தசை தாங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம். கன்னி லக்கணம், கன்னி ராசி, திங்கக்கிழமை பிறந்திருக்கீங்க. உத்திராடம் 2ஆம் பாதம். கரசை கர்ணம், விநாயகரை ரெகுலராக வழிபட்டுக்கோங்க, அது உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். லக்கணத்திலே சந்திரன் இருக்கார், லாபாதிபதி லக்கணத்தில் இருக்கார். உங்களால் எல்லாருக்கும் லாபம், உங்களுக்கும் லாபம் தான். லாபாதிபதி லாபத்தில் இருக்குது. 10ஆம் இடத்துல சுக்கரன் இருக்கார். லக்னாதிபதி மட்டும்தாங்க 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டார். அது ஒன்று தான் நடக்கிறது. குரு தசை குரு தசை குரு புத்தி போயிட்டுருக்கு. குரு பகவான் இப்போ தான் உள்ளே வந்திருக்காரு. குரு தான் 7 கூடிய வருங்க. கல்யாணத்துக்குடான அமைப்பு வந்துருச்சு சார். ஆமாங்க ஐயா, வணக்கம். நன்றிங்க, வணக்கங்க. ஆமாம் ராஜன் சார், அதாவது மேரேஜ் எப்போன்னு கேட்டிங்களா? மேரேஜுக்குண்டான திசை தான் வந்துட்டுருக்கு, சரிங்களா? இந்த திசையை வந்து உங்களுக்கு வந்து இந்த திசை நடத்தும் போது 6ஆம் இடத்துலேருந்து தான் நடத்துகிறாரு இந்த குரு பகவானை. இந்த குரு பகவான் சனி புத்தியில் உங்களுக்கு மேரேஜ் நடக்கும். சனி புத்தி வந்து உங்களுக்கு வந்து என்ன 8ஆம் மாதம், அடுத்த வருஷம் 8ஆம் மாதம். அதுக்கு முன்னாடி ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம் இருங்க. அதுக்கு முன்னாடி வந்து சனி தசையில் தான் உங்களுக்கு நடக்குங்க. ஆமாம், குருதசை சனி புத்தி, சனி புத்திக்கு தான் தசைன்னு சொல்கிறேன். குருதசை சனி புத்தியில் மேரேஜா? ஏன் லேட் ஆச்சு மேரேஜ்? லாபாதிபதி தான் உட்காந்துருக்காரு. 12ஆம் இடத்துல சனி பார்க்குறாரு. சுக்கிரன் கூட கெட்டு போகலை, ஏன்னா சுக்கிரம் இது மிருதுமங்கல யோகமாக தான் இருக்குது. செகண்ட் மேரேஜ் எதுவும் ட்ரை பண்ணுறீங்களா? அப்போ லாப வீடு வந்து உங்களுக்கு லாப வீடு ஒன்றும் அப்படி ஒன்றும் இதுவாகலையே. குரு தான் மறைஞ்சிருக்காரு. ஏன் லேட் மேரேஜ் ஆச்சு உங்களுக்கு? ஐயா, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கரசைக்காரந்த பிறந்திருக்கீங்க, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். கேது செவ்வாயெலாம் உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 4ஆம் இடத்துல தான் இருக்கார். செவ்வாய் வந்து கெடுப்பலாம் செய்ய முடியாது, குருவுடைய வீட்டில் தான் இருக்கார், சரிங்களா? அவர் செய்கிறதுக்கெலாம் வாய்ப்புகளே இல்லை. செவ்வாய் வந்து 4ஆம் இடத்துல தான் இருக்குது, அது குடும்பஸ்தானத்தில் இருக்குது. ஆனால் சுக்கிரன் பார்க்குறாருல்ல உங்களுக்கு, அதனால் அவரால் எந்த வகையிலையும் பாதிப்பு இல்லை. ஏன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் பார்க்குறாரு. அந்த சுக்கிரனை வந்து குரு பலப்படுத்துகிறாரு. சுக்கிரன் வலுவாக தான் இருக்காங்க, சரிங்களா? ஜாதகத்தில் 7 கூடியவர் தான் 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்காரு. யார்? குரு பகவான் மறைஞ்சிருக்காரு, சரிங்களா? அந்த ஒரு காரணம் தான் இருக்கே தவிர 7ஆம் வீட்டு அதிபதி மட்டும் தான் மறைஞ்சிருக்காரு. ஆனால் வலுவாக இருக்கார் சுக்கிரன். கட்டத்துக்குள்ளேயே எங்கேயுமே பாதிப்புகள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இப்போ வாழ்க்கையில் வந்து முன்னோர்களுடைய ஒரு ஆசீர்வாதம் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஏன் நான் முன்னோர்கள்கிட்ட போகிறேன் அப்படின்னா, இங்கே எல்லாமே பிரபஞ்சம் தாங்க, சரிங்களா? இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எது கொடுக்குன்னு நினைக்கிறதோ அது நிச்சயமாக கொடுத்துரும். இப்போ இங்கே தடை பண்ணுதுன்னா நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் எங்கேயோ வந்து ஒரு சம்பவம் வந்து உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்கும். அது முடிஞ்சதுன்னா அந்த அவர் முடிச்ச மாதிரி தான், அதை அவுத்து விட்டிங்கன்னா அது படுக்க திருப்பி வாழ்ந்துட்டு போயிடும். ஒன்றும் இல்லை, உங்கள் முன்னோர்கள் வழிபாடு பண்ணுங்கள், உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள், ஒரு விரும்பி பண்ணுங்கள். அதாவது நீங்கள் ரொம்ப ஆழமாக அவங்கள நேசிங்க, உடனே உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருவாரு. ஏன்னா குரு தசை வந்து உங்களுக்கு 7 கூடிய தசை இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த வந்து குரு தசைக்கு முன்னாடி ராகு தசை 8ஆம் இடத்துல வந்து பண்ணிச்சு. ஸோ ராகு தசை 8ஆம் இடம், ஆமாங்க 8ஆம் இடம் ராகு தசை தாங்க உங்களுக்கு ஒரு அவமானத்தை கொடுத்துட்ருக்கு. செவ்வாய் மாதிரி செயல்பட்டுருக்கோம். இப்போ குரு தசை உள்ளே வந்துருச்சுங்க. இப்போ நீங்கள் பொண்ணு பாருங்கள், உடனே கிடச்சிடும். ஏன்னா எதனால் நடந்துச்சுன்னா இங்கே கட்டத்துக்குள்ளே எங்கேயுமே இது இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த ராகு தசை உங்களுக்கு வந்து ஒரு கெடுபலனை வச்சிருச்சு. ஏன்னா 8ஆம் இடம் ராகு, இந்த 8ஆம் இடத்துல ராகு வந்து ஒரு நிச்சயமாக ஒரு பங்கத்தை ஏற்படுத்தும். செவ்வாய் மாதிரி செயல்படும். கவலையப்படாதீங்க, உங்களுக்கு குரு தசை வந்துருச்சு. குரு தசை தான் உங்களுக்கு மேரேஜுக்கு உண்டான அமைப்பு தசை, சரிங்களா? உங்களுக்கு அவமானத்தை கொடுக்கணும்ல. இந்த செவ்வாய் வந்து செவ்வாய் மாதிரி செயல்படுவார் இந்த ராகு பகவான். 8ஆம் இடத்துல ராகு எப்போல்லாம் ராகு தசை வருதோ உங்களுக்கு அப்போல்லாம் கொஞ்சம் மைனஸ் ஆவீங்க, சரிங்களா? மற்றபடி வேறு எங்கேயுமே பாதிப்புலாம் இல்லைங்க. இந்த ராகு தசை இந்த சுயபுத்திலே உங்களுக்கு உண்டான மேரேஜுக்கு உண்டான டைம்லாம் இப்போ இது குரு தசை சுயபுத்திலே உங்களுக்கு கொடுத்துரும். இப்போ தான் குரு தசை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, சரிங்களா? இந்த குரு தசை சுயபுத்தியில் எப்படி வரும்னா, குரு தசை சுக்கிரன் அந்தரத்தில் உங்களுக்கு பொண்ணுக்கு உண்டான அமைப்புலாம் வந்துடும். அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மேரேஜ் நடந்துடும். என்னென்னா இப்போ ஒரு 6 மாதம் உங்களுக்கு சுயபுத்தி, அடுத்து சனி புத்தி. அப்போது சனி புத்தினா உங்களுக்கு வந்து இந்த வருஷம் 6ஆம் மாதம் வரைக்கும் ஓடும்.
அதுக்கடுத்து புதன் புத்தி 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் அடுத்த வருஷம். சரி 2026 2ஆம் மாதத்துக்கு அப்புறம் மேரேஜ் நடக்குங்க. கண்டிப்பாக நடக்கும், பாருங்கள். 2026 2ஆம் மாதத்துக்கு அப்புறம் மேரேஜ் நடக்கும். 2026 பொண்ணு பாருங்கள். சரிங்களா? பொண்ணு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகும். கண்டிப்பாக கல்யாணம் நடந்துடுங்க. நடக்காததுக்கு காரணம் 8ஆம் இடத்து ராகு தான், வேறு ஒன்றும் இல்லை. 8ஆம் இடத்து ராகு செவ்வாய் மாதிரி செயல்படுவார். செவ்வாய் தோஷமும் அதெல்லாம் கிடையாதுங்க. செவ்வாய் மாதிரி அப்படின்னா இந்த 8ஆம் இடத்து ராகு செவ்வாய், இந்த செவ்வாய் மாதிரி இவர் செயல்படுவார். ராகு தசை நடந்துச்சு. அப்போ என்னென்னா உங்களுக்கு எதையுமே உங்களுக்கு கொடுக்க விட மாட்டார். அவமானத்தை கொடுத்தே ஆகணும். உங்களுக்கு மேரேஜ் நடக்கலைன்னா ஒரு அவமானம் தாங்க. நம்ம பிறவியில், இந்த பிறவியில் மேரேஜ் நடக்கலனாலே ஒரு அவமானம் தான். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த அவமானத்தை கொடுத்துருந்தாரு. இப்போ வந்து அடுத்த வருஷம் 2ஆம் மாதம் மேரேஜ் நடந்துடும். அடுத்த வருஷம் எண்டுலேயே உங்களுக்கு குழந்தையும் பிறந்துடும். குழந்தைக்கும் பங்கம் இல்லைங்க. குழந்தையும் உடனே குழந்தை பிறந்துடும், கவலைப்படாதீங்க. சரிங்களா? ஏன்னா அந்த குழந்தை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து சனி பகவான் தான். அதாவது குரு தான் அதுக்கு ஆதிபத்தியம் உள்ள விசேஷம் உள்ளவர். ஆதிபத்திய விசேஷம் உள்ள சனி பகவான். காரகன் வந்து குரு பகவான், குழந்தை காரகன். சரிங்களா? இந்த 5ஆம் இடம் வந்து உங்களுக்கு எங்கேயுமே பாதிப்புகள் அடையலை. சனி தான் பார்க்குறாரு அவர் வீடை. சரிங்களா? அதனால் எந்த பாதிப்புங்களும் கிடையாது. குழந்தைய வந்துடும். நீங்கள் கொஞ்சம் வழிபாடு முறைகளும் பண்ணிக்கோங்கண்ணா. என்ன பண்ணுறீங்கன்னா, பெருமாள் வழிபாடு பண்ணிக்கோங்க. புதன்கிழமை அன்னைக்கு ரெகுலராக பெருமாள் வழிபாடு அது மட்டும் பண்ணுங்கள். அது ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணும். அப்புறம் வந்து விநாயகர் வழிபாடு. ஆமாம், விநாயகர் பிள்ளையார்பட்டிக்கு ஒருக்கு போயிட்டு வாங்க. சரிங்களா? இந்த 2 விஷயம் மட்டும் பண்ணிங்க. பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலுக்கு போங்க. அப்புறம் வந்து பெருமாள் கோயிலுக்கு புதன்கிழமைக்கு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு தயிர் சாதம் இல்லை லெமன் சாதம் இல்லை புளியோதரை சாதம் ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டு வாங்க. நீங்களும் சாப்பிட்டு வாங்க. சரிங்களா? புதன்கிழமை டைமில் ஒரு 2-3 வாரம் புதன்கிழமை பண்ணுங்கள். உங்களுக்கு அது எல்லாமே சரியாயிடும். மாந்திரிகம் இருப்பது உண்மையா? ஐயா, மாந்திரிகம் இருப்பது உண்மை, மாற்று கருத்து இல்லை. ஆனால் ரொம்ப நாள் வேலை செய்யாது. 48 நாள் மட்டும்தான் வேலை செய்யும். ஒரு மண்டலம் மட்டும்தான் வேலை செய்யும் மாந்திரிகம். அதுக்கப்புறம் வந்து வேலை செய்யாது. சரிங்களா? ஏன் வேலை செய்யாதுன்னா, அது யார் மாந்திரிகம் வைக்கிறாங்களோ உங்களுக்கு அவங்கக்கிட்டே போயிடும். மாந்திரிகம் அழிக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தரை ஒரு ஏவலை அமுச்சு விட்டாங்க அப்படின்னா அந்த ஏவல் வந்து உங்களை வந்து அட்டாக் பண்ணும். 48 நாள் அட்டாக் பண்ணும். சரிங்களா? அந்த 48 நாள் கழிச்சு அதே ஏவல் ரிட்டன் போய் யார் அனுப்பிச்சாங்களோ அவங்கக்கிட்டே போய் சேர்ந்துடும். ஏன் செய்கிறோன்னா அவங்கக்கிட்ட அவங்க ஃபேமிலியோடய சுற்றி வரும். அதுக்கு எங்கேயாச்சும் போய் தான் ஆகணும், யாராச்சும் அழிச்சு தான் ஆகணும். ஏன்னா அதுக்கு தீனி போட்டு வளர்க்குறாங்க. அது விஷ்ணு மாயாங்கிற ஒரு தெய்வம் தான் அது வந்து செய்கிறது வேலையை. அதனால் மாந்திரிகம் உண்மை. அந்த மாந்திரிகம் 48 நாள் தான் வேலை செய்யும். அந்த 48 நாள் தடை பண்ணுறதுக்கு என்ன வழிமுறைகளும் தெரியும். உங்களுக்கு எதாவது வேணும்னா கேளுங்க. நான் வந்து அதுக்குண்டான தடைகள் கூட நான் சொல்கிறேன். என்ன தடை இருந்தாலும் அதை உடச்சி எறிஞ்சிட்டு வெளியில் வந்துடுவீங்க. நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்க? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை. எல்லோரும் நல்லாயிருப்போம். நல்லா இருக்க மட்டும் தான் ஜாதக பலனே பார்க்குறோமே. சினிஃபீல்டுக்கு சந்திரன் வலுவாக இருக்கார். அடுத்து வலுவாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வலுவாக இருக்கார், சூப்பராக இருக்கார். புதனும் வந்து 8ஆம் இடத்துல இருந்தால் கூட உங்களுக்கு வந்து செவ்வாயோடைய வலுவாக தான் இருக்குது. செவ்வாயோடைய சம்மந்தமும் தேவை. செவ்வாயும் வலுவாக இருக்குது. ஐயா, தாராளமாக ட்ரை பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆவீங்க. சரிங்களா? நடிக்கிறதுக்கே ட்ரை பண்ணுங்கள், ஆக்டிங் ட்ரை பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆவீங்க. ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நல்லா வருவீங்க. சூரியனும் வலுவாக தான் இருக்கிறாரு. பௌர்ணமி நோக்கி போகிறவருடைய அமைப்பு தான். சுப்பிரமணி, யார் உங்கள் பேர்? ராஜன். சினிஃபீல்டு ட்ரை பண்ணுங்கள் சார், நல்லா வருவீங்க. அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த பரிகாரம்லாம் பண்ணுங்கள். அதை கோயிலுக்கு போகிற பரிகாரம்லாம் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, முதல்ல பொருளாதாரம், நீங்கள் எந்த ஃபீல்டு போனாலும் ரெகுலராக ஒரு பொருளாதாரத்தை கையில் வச்சுக்கோங்க. சினிமாலெல்லாம் அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு சக்ஸஸ் கொடுப்பாங்களாம் எதிர்பார்க்க முடியாது. நிறைய கஷ்டப்படணும். அதுக்கு பொருளாதாரத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே ஏஜ் ஆகிடுச்சு, மேரேஜ் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். மேரேஜ் காலம் வந்துருச்சு, மேரேஜ் பண்ணுங்கள். இதுக்கு மேலே உள்ள ஒரு போராமையில் செய்கிறது அந்த அந்த தெய்வமே உடைக்கும். அதுக்கு நீங்கள் பூஜை நமஸ்காரம் பயங்கரமாக பண்ணுங்கள். பூஜைகளை வந்து ஒன்றும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு விநாயகர் உள்ள முன்னாடி வைங்க. நீங்கள் தான் வந்து இவ்வளோ பெரிய இது பண்ணுறீங்களே, அப்போ விநாயகர் இல்லாமல் இருக்காது. விநாயகர் வச்சுருப்பீங்களே. சனிக்கிழமை சதத்தை தேங்காய் போடுங்க. டெய்லி கற்பூரம் ஏற்றுங்க. இதெல்லாம் என்ன உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரியாதா? அதேமாதிரி ஐயப்ப சாமி கோயிலுக்கு நீங்கள் இருமுடி செலுத்தும் அளவுக்கு வழிபாடு முறைகள் செய்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. இருமுடி செலுத்தும் அளவுக்கு நீங்கள் செஞ்சுருக்கீங்க. அப்படிங்கிற பட்சத்திலே நீங்கள் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் நீங்கள் செய்வீங்களா? எந்த கட்டு இருந்தாலும் அந்த இறைவனே அவுத்து விட்டுருவாருங்க. நீங்கள் இதுக்கு வெளியில் எங்கேயும் போக வேண்டாம். நீங்கள் ஐயப்பனே உங்களுக்கு காலி பண்ணிடுவார். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, எப்படி விநாயகரை வச்சுருப்பீங்க? விநாயகர் இல்லாமல் ஐயப்பன் கோயிலில் நீங்கள் இது பண்ண முடியாது. விநாயகருக்கு சதர தாங்க போடுங்க. எந்த மாதிரி கட்டுனாலும் உடஞ்சி போயிடும். சரிங்களா? ஸோ இது தான் செய்ய வேண்டிய இதுவே, வேறு எதுவுமே கிடையாதுங்க. பூஜை பண்ணிகிட்ருங்க. பூஜை பண்ண உரு ஏறிக்கிட்டே இருக்கும்.
தெய்வத்துக்கு. சரிங்களா? அந்த தெய்வமே அவங்கள போய் காலி பண்ணிடும். யார் கட்டுறாங்களோ யாரோ ஒருத்தங்க தான் கட்டுவாங்க. எல்லாரும் அது 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 ஒரு வேலையே செய்ய மாட்டாங்க. யாரோ ஒருத்தங்க பண்ணுறத அவங்க மொத்தமாக அவங்களுக்கு காலி பண்ணி விட்டுரும். அதுக்கடுத்து உங்களுக்கு பவர்ஃபுல்லான அமைப்பில் வந்துடுவீங்க. சரிங்களா? கவலைப்படாதீங்க. தனுசு ராசி, மிதுன லக்கணம். ராசியே சந்திரன் பார்க்குறாரு, சனி பார்க்குறாரு. சனி லக்கணத்தை உட்காந்துட்டாருமா. கொஞ்சம் லேட் மேரேஜ் ஃபஸ்ட்டு. அதுலேயே கொஞ்சம் லேட் மேரேஜ் ஆகிடும். உங்களுக்கு மேரேஜ் வேணும்னு கணவர் பார்க்கலாமா? சனி அங்கே இருந்தால் கூட இப்போவே பாருங்கள். பார்த்து உடனே 7ஆம் இடமும் வலுவாக இருக்குது. நல்ல கணவர் அமைவாருமா. ரொம்ப ரொம்ப நல்ல கணவர் அமைவார். ரொம்ப நல்லா இருப்பீங்க. சுக்கிர தசை, யோக தசை. இந்த சுக்கிர தசையிலே மேரேஜ் பண்ணிவிடுங்க. இதுக்கடுத்து வரக்கூடிய சூரிய தசையும் நல்லாயிருக்கும், சந்திர தசையும் நல்லாயிருக்கும், செவ்வாய் தசையும் நல்லாயிருக்கும், ராகு தசையும் நல்லாயிருக்கும். என்னையா அது இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கலாம்ல. காரணம் இருக்குமா? அதாவது இங்கே இருக்கார் சுக்கிரன், 3ஆம் இடத்துல உள்ள சுக்கிரன் தசை நடத்துகிறாரு. இது முடிஞ்சோடனே சூரிய தசை 6 வருஷம் நடத்தும். அதுவும் 3ஆம் இடத்துல இருக்கார், முயற்சி ஸ்தானத்தில் நல்லா வலுவாக இருக்கார். அது முடிஞ்சோடனே சந்திர தசை நடக்கும் 10 வருஷம். அதுவும் சந்திரன் இங்கே இருக்கார். நல்ல வாழ்க்கையில் நல்ல கணவர் அமைவார்னு சொன்னேன். ஸோ அதுவும் நல்லா அமைஞ்சிடும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் தசை. அவர் 7ஆம் இடத்துல, அதாவது லக்கணத்துக்கு 9ஆம் இடம் பாகிஸ்தானத்தில் இருக்கார். செவ்வாய் இந்த லக்கணத்துக்கு ஆகாத கிரகம். ஆனால் அவர் உங்களுக்கு நன்மைகள் செய்வார். எப்படி நன்மைகள்னால், உங்களுக்கு குரு பார்வையில் இருக்கார், ஸ்தான பலத்தோடு இருக்கார். அதாவது இவருடைய வீட்டில் இருக்கார், சனியுடைய வீட்டில் இருக்கார். சரிங்களா? ஸோ அதனால் அவரும் வேறு வக்கரமாக இருக்கார். எதிரிகளே இல்லாத அமைப்பு அந்த செவ்வாய். செவ்வாய் தான் ஒரு இப்போ நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னால ஒரு ஜாதகத்துக்கு லேட்டாக மேரேஜ் நடக்கிறதுனால உங்களுக்கு லேட்டெல்லாம் ஆகாது ஆக்சுவலாக. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் லக்கணத்தில் இருந்தாலும் அந்த சனி வலுவாக தான் இருக்கார் சந்திரன் பார்வையில். அதனால் சந்திர தசையும் நல்லாயிருக்கும், செவ்வாய் தசையும் நல்லாயிருக்கும். செவ்வாய் தசை முடிஞ்சோடனே ராகு தசை ஸ்டார்ட் ஆகும். அந்த ராகு தசையும் நல்லாயிருக்கும். அது முடிஞ்சோடனே குரு தசை, அதுவும் நல்லாயிருக்கும். ராகு தசை 18 வருஷம், குரு 16 வருஷம். ஸோ டோட்டலாகவே உங்கள் ஜாதகம் பலமான ஜாதகமாக. நான் தான் சொன்னல போகிறது முன்னாடி. இப்போ இந்த வயசுலேயே கேட்குறீங்கன்னா இறைவனுடைய அருள் உங்களுக்கு இருக்கணும்னு. பிறக்கும் போதே இறைவன் அருள் உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் இருக்குது. நல்ல கணவர் வருவாங்க, நல்ல இடத்துல மேரேஜ் பண்ணி போவீங்கம்மா. ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு சின்ன சின்ன உங்களுக்குள்ளேயே மற்றவங்க மேலே டவுட் வந்துக்கிட்டே இருக்கும். அதை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கணவராக வந்ததுக்கப்புறம் அவர் மேலே டவுட் பண்ண மட்டும் படாதீங்க. எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் டவுட் படுவீங்க. கணவர் மேலே மட்டும்தான் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு ஜென்ரலாக உங்களுடைய கொஸ்டின் என்னன்னா தாழ்வு மனப்பான்மை இருக்கும். உங்களை நீங்களே பலமாக உள்ளவங்கள காட்டிக்கிட மாட்டீங்க. ஆனால் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படி காட்டுவீங்க. ஆனால் அப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களை நீங்களே டவுன் பண்ணிக்கிடுவீங்க. ஸோ அது மட்டும் பண்ணாதீங்க. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்குமா. உங்கள் ஜாதகம் பலமாக இருக்குது. டவுன் பண்ணிக்கிடாதீங்க. உங்களை நீங்களே மைனஸ் பண்ணி எங்கேயுமே நீங்கள் சொல்லாதீங்க. நீங்கள் பேசாமல் கூட இருந்துருங்க. ஆனால் உங்களை நீங்களே தாழ்த்தி சொல்லிக்கிடாதீங்க. சரிங்களா? அது மட்டும் செய்யாதீங்கம்மா. மற்றபடி நல்லா இருப்பீங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. அதி புத்திசாலி நீங்கள். ஆமாம், எல்லாமே எப்போ நடக்கணும், என்ன நடக்கணும் அப்படிங்கிறத முன்னாடி கணிக்க விடுவீங்க. புதன் உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருக்கார், நல்ல பவர்ஃபுல்லான அமைப்பில் இருக்கார். ஸோ அதெல்லாம் யோகமான அமைப்பு தான் உங்களுக்கு. ஏன்னா உச்சத்துக்கு பக்கத்தில் இருக்கார் புதன். பாருங்கள், 1 டிகிரி வந்தால் போதும் உச்சமாயிருவார் உங்கள் லக்னாதிபதி. சரிங்களா? ஸோ அதனால் பவரான அமைப்பில் இருக்குது. கூட சுக்கிரனும் நல்லா வலுவாக இருக்கார் அவர் கூட. ஆனால் நடக்கிற தசை சுக்கிர தசை, யோக தசமாக நல்லா இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.